மூலை இருக்கிறது. அப்ப அந்த வடகிழக்கு மூலையை நாம சரியாக பேணுதல் வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக அதனுடைய சிறப்புகள், இதனுடைய தன்மைகளை பற்றி நாம இப்ப சொல்லிட்டோம். அதோட இன்னொரு தன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைவனுக்கு உண்டான ஒரு சிறப்புக்குரிய தன்மை இந்த வடகிழக்கில் இருக்கிறது. அடுத்தபடியாக அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் உடைய கல்வி, வளர்ச்சி, மேன்மை, அதனுடைய திறன் மேன்மை இதெல்லாம் வளர்ச்சியடைகின்ற ஒரு தன்மை இந்த வடகிழக்கு மூலையில் இருக்கின்றது. புரியுதா? அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வடகிழக்கு மூலையினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேற எந்த மூலைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த வடகிழக்கு மூலைக்கு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அதாவது தென்மேற்கு மூலையை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒரு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சப்பகுதியாக இருக்கும். அதாவது தென்மேற்குன்னு வச்சுங்களேன், அதாவது ரெண்டு சைடுமே அதுக்கு வந்து நீச்ச பகுதி தான். புரியுதுங்களா? அதே மாதிரி தென்கிழக்கு மூலை அப்படின்னு எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீச்ச பகுதியாக இருக்கும். தெற்கு அக்னி வந்து உச்சப்பகுதியாக இருக்கும். அதே மாதிரி வாயு மூலை எடுத்துக்கொண்டே சொன்னால், மேற்கு வாயு மூலையானது மேற்கு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சப்பகுதியா இருக்கும். அதே மாதிரி வடக்கு பகுதி பார்த்தீங்கன்னா வந்து நீச்ச பகுதியா இருக்கும். சரிங்களா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு சைடுமே உங்களுக்கு உச்சப்பகுதியாகத்தான் இருக்கும். அதாவது கிழக்கு ஈசானியம் என்று நாம் சொல்லுவோம், அதே மாதிரி வடக்கு ஈசானியம் என்று சொல்லுவோம். இது ரெண்டு பகுதியுமே உங்களுக்கு உச்சப்பகுதியாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த வடகிழக்கு மூலையில் தான் இருக்கிறது. வேற எந்த மூலையிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே நாம் சொன்னோம் இல்லைங்களா, இந்த வடகிழக்கு இந்த உடலுக்கு தலை போன்றது, அதே மாதிரி இந்த கட்டடத்திற்கு ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு நாம் சொன்னோம் இல்லைங்களா. அதுக்கு தகுந்தாற் போல் இந்த வடகிழக்கு பகுதியில் தான் காந்த வீசிய ஆற்றல் நமது வீட்டுக்குள் வரும் பொழுது அதன் வழியாக அது தென்மேற்கு பகுதியில் அது பட்டு வீடு முழுவதும் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வடகிழக்கு மூலையில் இருந்துதான் அது தொடங்குகிறது. அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டில் எந்த பகுதியில் உங்களுக்கு வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் இந்த வடகிழக்கு பகுதியை நாம சரியாக கையாண்டோம் என்று சொன்னால், உங்களுக்கு மற்ற பகுதியில் இருக்கின்ற அந்த வாஸ்து குறைபாடு, வாஸ்து தோஷம் கூட நிவர்த்தியாகின்ற ஒரு வாய்ப்பு இந்த வடகிழக்கை மட்டும் நாம் சரியாக வைத்திருப்பது மூலமாக நமக்கு ஏற்படுகிறது. அப்ப அந்த வீடு ஒரு சுபிச்சமல்ல ஒரு வீடாக, ஒரு வளர்ச்சி பெறுகின்ற ஒரு வீடாக அது வந்து மாறுகிறது. அப்ப எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மூலையாக இந்த வடகிழக்கு மூலை. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, இந்த தெருக்கூத்து அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த தெருக்கூத்து அப்படிங்கிறது நல்ல தெருக்கூத்தும் இருக்கிறது, அது பலன்களை கெடுக்கக்கூடிய தெருக்கூத்தும் இருக்கிறது இல்லைங்களா. துஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடிய தெருக்கூத்தும் இருக்கிறது. இந்த வடகிழக்கு மூலையில் வருகின்ற கிழக்கு ஈசானியம், வடக்கு ஈசானியம் ரெண்டு பகுதியிலும் வருகின்ற அந்த தெருக்கூத்தானது ஒரு நல்ல பலன்களையே கொடுக்கக்கூடிய ஒரு தெருக்கூத்தாக இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்ப அதிலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா, இதுல இன்னும் ஒரு சிறப்பு, இது நம்ம இந்த வீட்டினுடைய மற்ற எந்த பகுதியும் விட ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதியாக இந்த ஈசானிய மூலையை நம்ம கருதுகிறோம். ஏனென்று சொன்னால், இது ஒரு ஈசனுடைய அம்சம் இருக்கின்ற ஒரு பகுதியாகவும், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புனிதம் நிறைந்த ஒரு பகுதியாகவும் இந்த வடகிழக்கு மூலையை நாம கருதுகிறோம். அப்ப அதற்கு தகுந்தாற் போல் அந்த விஷயங்களை நாம செய்து கொள்ள வேண்டும் அங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த நீர்த்தத்துவம் நிறைந்த ஒரு பகுதி. அப்ப இந்த இடத்துல நம்ம நீர்த்தத்துவத்தை சரியான முறையில் கையாள வேண்டும். அதற்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடகிழக்கு பகுதி பாத்தீங்கன்னா இயற்கையுடைய அமைப்பின்படியே ஒரு 23.30 ஒரு பள்ளமாக இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துலதான் நமக்கு இந்த உயிர்கள் வாழ்கின்ற ஒரு நீர் நிறைந்த ஒரு அமைப்பாக இந்த வடகிழக்கு மூலையானது இருக்கிறது. அப்ப அனைத்து உயிர்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு தன்மை இந்த நீரில் தான் இருக்கிறது. அப்ப அந்த நீர் தத்துவம் நிறைந்த இந்த வடகிழக்கு மூலையை நாம சரியாக கையாளும் பொழுது அந்த வீட்டினுள் உள்ள அனைத்து உயிர்களும் சுபிச்சமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வடகிழக்கு மூலையின் வாயிலாக நமக்கு ஏற்படுகிறது. புரியுதுங்களா? இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த வடகிழக்கு மூலை அந்த வீட்டில் உள்ளவர்களை நன்றாக வாழ வைக்கும் என்பதில் ஒரு நம்பிக்கை நன்றாகவே இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, இந்த வடகிழக்கு மூலையுடைய தன்மைகள், சிறப்புகளை பத்தி எல்லாம் நாம சொல்லிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய அறைகள், அதாவது வடகிழக்கு மூலையில என்னென்ன அறைகள் வர வேண்டும், என்ன அறைகள் வரக்கூடாது,
உள்பகுதியில் என்ன வர வேண்டும், வெளிப்பகுதியில் என்ன வரக்கூடாது அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த வடகிழக்கு அப்படிங்கும் பொழுது அந்த ஏரியாவில் பெரும்பாலும் நம்ம சாமி அறையை நம்ம அமைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி டைனிங் ரூம் நம்ம அமைத்துக் கொள்ளலாம், விசிட்டிங் ஹால் அமைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி கெஸ்ட் வராங்க இல்லைங்களா, அவங்கள சந்திக்கின்ற ஒரு அறையாக அதை மாற்றிக் கொள்ளலாம். குழந்தைகள் படிக்கின்ற ஒரு அறையாக இந்த அறையை நாம மாற்றிக்கொள்ளலாம். அதேபடி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுகின்ற அறையாகவும் இதை நாம மாற்றிக்கொள்ளலாம். இவ்வளவு அறைகளை நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வடகிழக்கு மூலை நமக்கு கொடுக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஹால் அமைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, சரிங்களா? அதே மாதிரி பூஜை ரூம் நாம் ஏற்கனவே சொல்ல மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியோ அல்லது கிழக்கு பார்த்த மாதிரியோ அல்லது வடகிழக்கு பார்த்த மாதிரியோ ஒரு பூஜை ரூம் அந்த இடத்துல அமைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தபடியாக இந்த இந்த மூலையில வெளியே என்னென்ன வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் தொட்டி, அதாவது கீழ்நிலை நீர்த்தேக்க சம்னம் சொல்லுங்க இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு தொட்டி நம்ம அமைச்சு கொள்ளலாம். அப்புறம் வெளியில அதாவது காற்றோட்டமான ஒரு பகுதியாக, விசாலமான பகுதியாக அந்த இடத்தை நாம வைத்துக் கொள்ளணும். ஏனென்று சொன்னால் எப்பொழுதுமே கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் நம்ம மேற்கு தெற்கு பகுதியை விட கொஞ்சம் இடம் அதிகமாக விட வேண்டும், புரியுதுங்களா? அதுக்காக தான் அந்த காந்த விசை ஆற்றல்கள் வீட்டுக்குள் வருவதற்காகத்தான் அந்த விசாலமான ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லிதான் அந்த இடத்துல நம்ம அதிகமா நம்ம விடுறோம். அப்ப காந்த விசை ஆற்றல் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெளிப்பகுதியில் நம்ம அந்த அமைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக நமக்கு வருகிறது. ஆகவே அந்த மாதிரி நம்ம செய்து கொள்ளலாம். அந்த இதுல கிணறு வெட்டி கொள்ளலாம் அந்த பகுதியில். அதே மாதிரி போர் அமைத்துக் கொள்ளலாம். இப்படியான பல விஷயங்களை அந்த வடகிழக்கு பகுதியில் நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது அந்த வீட்டிற்கு நம்ம ஒரு மிகுந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூலைகள் வடகிழக்கு மூலை என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப சொன்னது இந்த அறைகள்ல இப்படி வச்சுக்கலாம் சொல்றோம். இதை மாற்றி அமைக்கும் பொழுது என்னென்ன அறைகள் அந்த இடத்துல வரக்கூடாது, என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பொதுவா பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோர் ரூம் போட்டுருவாங்க, புரியுதுங்களா? அந்த ஸ்டோர் ரூம் கண்டிப்பா வடகிழக்கு மூலையில வரவே கூடாதுங்க. அப்புறம் கிச்சன், சமையலறை வந்து அந்த இடத்துல போட்டுருவாங்க. அதே மாதிரி சமையலறை அந்த இடத்துல கண்டிப்பாக வரக்கூடாது. அதே மாதிரி சில பேர் தெரியாதனமா டாய்லெட் கட்டிடுவாங்க. ஏன்னா நிறைய வீடுகளுக்கு என்ன கூட்டிட்டு போய் காட்டிருக்கிறாங்க. சில பேர் தெரியாதவங்களுக்கு அந்த இடத்துல டாய்லெட் வரணுமா வரக்கூடாதான்னு. ஆனா டாய்லெட் கட்டுவாங்க. டாய்லெட் வந்து 100% அந்த இடத்துல வரவே கூடாதுங்க. அது மிக மோசமான விளைவுகளை அந்த டாய்லெட் வந்து அந்த வடகிழக்கு அறைகள் அமைக்கும் பொழுது அது உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆகவே அந்த அந்த இடத்துல வரவே கூடாது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரூமுக்கு வெளியே, அதாவது அந்த கட்டடத்துக்கு வெளியே நம்ம என்னென்ன விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே அந்த இடத்துல செப்டிக் டேங்க் வரக்கூடாதுங்க வடகிழக்கு மூலையில. அப்புறம் இந்த ஆட்டுக்கள், அம்மிக்கல் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்களே அந்த இடத்துல நம்ம வைத்து புழங்கக்கூடாது. அப்புறம் அடர்த்தியான பொருள்களை, அதாவது அந்த அந்த மூளையை வந்து பாதிக்கின்ற, அதாவது அந்த காற்றோட்டத்தை பாதிக்கின்ற ஒரு பொருள்களை வைத்து நாம் அதை அந்த இடத்துல அடைத்து விடக்கூடாது. அதுக்கு அடுத்தால் போல் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கார் பார்க்கிங் சில பேர் அமைச்சிருவாங்க. வடகிழக்கு கார் பார்க்கிங் அமைச்சிட்டு அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. ஏன்னுச்சுன்னா அந்த விசாலமானதாக இருக்க வேண்டியது. அப்ப எப்ப பார்த்தாலும் கார் பார்க்கிங் அமைச்சு அந்த இடத்துல கார் நிறுத்திட்டே இருக்கணும்னு வச்சுங்களா, அது வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா பாத்தீங்கன்னா இது கார் பார்க்கிங் ஒரு தென்கிழக்கு மூலை ஓரமா நான் அமைச்சுக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில பேர் அந்த கிழக்கு பார்த்த வீட்டுல போட்டிக்கு போட்டுருவாங்க கிழக்கு பக்கமா. அப்ப அதுல கார் பார்க்கிங் கண்டிப்பா நிறுத்தி ஆகணும். அப்போ வடகிழக்கு நோக்கியோ வடக்கு பக்கம் நோக்கியோ அந்த காரை வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்படி நிறுத்தி வைக்கலாம், அதுல தப்பு. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க காரை வந்து வருஷத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் இப்ப எடுக்கும்போது சில பேர் கார் வாங்கிடுவாங்க. அதுக்குண்டான பயன்கள் இருக்காது. அடிக்கடி வெளியில போகக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படாது. டூ வீலர் தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த காரை வந்து ஒரு ஆடம்பர பொருளாக வைத்திருப்பாங்க. அந்த ஆடம்பர பொருள் வந்து அவர்களுக்கு மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி வடகிழக்கு மூலை எப்போ பார்த்தாலும் நிறுத்தி வச்சிருந்தா தினமும் இருக்கிற மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா எப்போ பார்த்தாலும் நிறுத்தி வைக்கக்கூடாது. ஆனால் தென்கிழக்கு ஓரமாக நம்ம அதை நிறுத்தி வைக்கலாம். தென்மேற்கு வடமேற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி நம்ம வைத்திருந்தோம்னா
அந்த பாதிப்பு வந்து ஏற்படாது. புரியுதுங்களா? அப்ப அந்த கார் பார்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம சொன்னது மாரி, அ அசுத்தமான பொருட்களை அந்த இடத்துல போட்டு வைக்கக்கூடாது. வெளிப்பகுதியில நாம போட்டு வைக்கக்கூடாது. ஆ அப்புறம் நெறைய பொருட்கள வந்து வேஸ்ட்டான பொருட்கள வந்து வடகிழக்கு மூலையில வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டுக்குள்ள நெறைய பேர் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாரியும் நம்ம போட்டு வைக்கக்கூடாது. அப்புறம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த வடகிழக்கு பகுதியில படிக்கட்டுகள்லாம் வச்சுருவாங்க. புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. இன்னும் மாடி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு மூலையில வீட்டுக்கு வெளியிலயும் சரி, இல்ல அ உள்ளேயும் சரி, லிஃப்ட் வைக்கிறவங்கலாம் இருப்பாங்க. த த அதாவது ஒரு 4, 5 ஃப்ளோர் கட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், லிஃப்ட் வச்சுருவாங்க. அப்ப அந்த இடத்துல ஃப்ரீயா இருக்குதுன்னு சொல்லிட்டு லிஃப்ட் வச்சுருவாங்க. அந்த இடத்துல லிஃப்ட் கண்டிப்பா வைக்கக்கூடாதுங்க. இது மாரியான பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாரி அறைகளாகட்டும், இது மாரியான பொருள்கள் அங்கு வைப்பதாகட்டும், இந்த மாரி விஷயங்களை அந்த வடகிழக்கு மூலையில் நம்ம வைத்திருக்கக் கூடாது. இது மாரி வைத்திருந்தா என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த தலைவனுடைய ஆரோக்கியம், தலைவனுடைய பொருளாதாரம், தலைவனுடைய வளர்ச்சி இதையெல்லாம் இந்த வடகிழக்கு மூலை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது அ அ ஆண்டியையும் அரசனாக்கும் அப்படின்னு நம்ம இந்த வடகிழக்கு மூலைக்கு நம்ம சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, அப்படி ரிவர்ஸ் ஆயிடுங்க. அரசனையும் ஆண்டியாக்கிடும். புரியுதுங்களா? இந்த மாரிலாம் செய்யும் பொழுது, அப்ப அந்த தலைவனுடைய பொருளாதாரம், வளர்ச்சி, மேன்மை இதுக்கெல்லாம் இந்த வடகிழக்கு மூலை ஒரு சிறப்பு வாய்ந்த மூலை. அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அப்ப செஞ்சா இந்த பாதிப்பு வரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய கல்வி, அவங்களுடைய ஞாபக சக்தி, மூளையினுடைய திறன், நுண்ணறிவினுடைய வளர்ச்சி நுண்ணறிவு வளர்ச்சி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தடைபடும். பரீட்சையில வந்து மார்க் ரொம்ப கம்மியா வாங்குவாங்க. அவங்க நினைத்த படிப்புக்கு வந்து அவங்களால போக முடியாம சிரமப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா, அப்ப வீட்டுக்கு இது முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவனுடைய மேட்ரு. அதற்கு அடுத்தபடியா அந்த வாரிசுகளுடைய மேட்ரு தான். புரியுதுங்களா? இது 2மே உங்களுக்கு வந்து தடைபடும் பொழுது, அப்ப நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வடகிழக்கு மூலையை பற்றிய விஷயங்களை. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த பாதிப்புகள். அ சரி நாம எப்படி அத வந்து சரி செய்வது? சில பேரு நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கிட்ட கட்டுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அப்ப பண்ணும்பொழுது அவருடைய பாதிப்புகள் இல்லாத மாரி அந்த பிளான வந்து அந்த வாஸ்து ஆலோசகர் குடுத்துருவாரு. அப்படி கட்ட பிரச்சனை கிடையாதுங்க. அதற்கு மாறாக இவர்களாகவே ஒரு பிளான் போட்டு, இல்ல சரியா தெரியாம ஒருத்தர்கிட்ட போய் அணுகி அவர் மூலமா அந்த பிளான போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்யும் பொழுது, அந்த கட்டடம் வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு கட்டடமாக மாறும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாஸ்து ஆலோசகரை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது அந்த பாதிப்புகள் இல்லாதவாறு நம்ம அத செயல்படுவது நம்மளே தெரிந்து கொண்டேன். இப்ப அ எல்லாருமே வந்து வாஸ்து வந்து படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. எப்படி ஜோதிடம் படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்களோ, அதுபோல வாஸ்து புரிவதற்கு ஆர்வமாக இப்படி தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம அந்த வீட்ட கட்டலாம். அப்ப அந்த அப்படி ஒரு முழுமையா பெற்ற வீடாக மாற்றுவதற்கு இந்த மாதிரி வாஸ்து விஷயங்களை நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வடகிழக்கு மூலைய வந்து நம்ம வெட்டுப்படாமல் வைத்திருக்க வேண்டும். வெட்டுப்பட்டு வைத்திருக்கோம். சில பேர் வந்துங்கன்னா அந்த இடத்துல கோணலாக வைத்திருப்பார்கள். அது மாதிரிலாம் கூட வாஸ்து குறைபாடுகளை வந்து அது ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அப்ப வ வல வடகிழக்கு மூலை நீண்டிருப்பது, நீட்சியாக இருப்பது உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனா அதே சமயத்தில் அது வெட்டுப்படாமல் இருக்க வேண்டும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்ப அதையும் நம்ம கவனித்து இந்த வாஸ்து அ உடைய பலன்களை நாம் வந்து பெறுவதற்குண்டான ஒரு வழிமுறைகளை நம்ம செய்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்ப இவ்ளோ பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு பண்ணும் பொழுது, நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சில சில பரிகாரங்கள் புரியுதுங்களா? அதுக்கு உண்டான பரிகாரங்களை நாம் செய்யும் பொழுது, அந்த வாஸ்து பாதிப்புகள் உங்களுக்கு நன்றாகவே குறையும். அப்படி அது குறையும் பொழுது உங்களுக்கு அதனுடைய பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதுல என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாகவே இந்த வாஸ்து குறைபாடுகள் அப்படிங்கிறது, அ குறைபாடுகளுக்கு நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது, அது 100% வந்து நம்ம அ பலன் சில பேருக்கு தரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, அது 100% இந்த பரிகாரம் மூலமாக நாம அத மேம்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் பெரிய தவறுகள் இருக்கும் பொழுது, அது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். அப்ப அத நம்ம சிரத்தை எடுத்து தான் அத கொஞ்சம் கவனத்தில் கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். முடிந்தால் அத மாற்றிக் கொண்டால் ரொம்ப நல்லது. இப்ப மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால்,
அதுக்குண்டான உத்திகளை நாம கையாள வேண்டும். புரியுதுங்களா? இப்ப எ பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு மூலையில செப்டி டேங்க் வந்து பெரிய பாதிப்புங்க. அது வந்து நீங்க மாத்தித்தான் ஆகணும் கண்டிப்பா. அதே மாரி பாத்ரூம் கட்டுவது, அதையும் நம்ம வந்து மாத்தித்தான் ஆகணும். இது மாரியான விஷயங்களை நாம முழுவதுமாக மாற்றிக் கொள்வது நல்லது. மற்றபடி உள்ள சின்ன குறைபாடுகளுக்கு நம்ம சில வகையான பரிகாரங்களை நாம சொல்றோம். அதன்படி நீங்க வந்து கடைபிடிக்கலாம். புரியுதுங்களா? அ பொதுவாகவே இந்த ப ஒ ஒ வடகிழக்கு மூலை இப்படி பாதிப்படையுதுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பூனைக்கண் குங்கிலியம், அதே மாரி சோம்பு, சீரகம், பிளாக் சால்ட் அப்படின்னு சொல்லுகின்ற கருப்பு உப்பு. இது 4 வந்து நாட்டு மருந்து கடையில எல்லா ஊர்லயுமே கிடைக்கும். இத வாங்கி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, அடிக்கடி தூபம் நாம போடணுங்க. புரியுதுங்களா? இப்பலாம் நம்ம நெறையா அந்த சாம்பிராணி தூபம்லாம் அடிக்கடி நம்ம போடுறதில்ல. ஆனா, இது மாரியான பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கி வைத்துக் கொண்டு, நம்ம அந்த கரி நெருப்புல போட்டு நம்ம வீடு முழுவதும் நம்ம அடிக்கடி தூபம் போடும் பொழுது, அட்லீஸ்ட் நம்ம திங்கள், வெள்ளி இந்த 2 நாட்களாவது அந்த தூபம் போடும் பொழுது, அந்த வாஸ்துனுடைய தாக்கம் ஓரளவு குறைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பல காணொளிகளில், பல மேடை பேச்சுக்களில் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். நமது முன்னோர்கள் தொன்று தொட்டு கடைபிடித்து வந்த சில வகையான விஷயங்களை நாம் மறந்துவிட்டதன் விளைவாகத்தான், இன்னைக்கு வந்து அ அ சில வகையான அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் அந்த முன்னோர்கள் தொ தொன்று தொட்டு பழகி வந்த பழக்கத்தில் இருந்த அந்த வழிமுறைகளை கடைபிடிக்காததன் விளைவாகத்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. அதுக்காகத்தான் இப்ப வந்து வாஸ்து விழிப்புணர்வு அதிகமாக மேலோங்கி வருகிறது. அது பாருங்க நான் சில வகையான விஷயங்களை நாம் சொல்றோம். அதெல்லாம் உங்களுக்கு வாஸ்து தோஷ நிவர்த்தி ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம். ஆனா, நமது முன்னோர்கள் அதை கடைபிடித்து வந்தனர். ஆனா, அது வாஸ்துக்காக தான் கடைபிடிக்கிறாங்களான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா, வழி வழியாக செய்து கொண்டு வந்தனர். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் பசுஞ்சாணம் தெளித்தாலே உங்களுக்கு வாஸ்து தோஷ நிவர்த்தி ஏற்படும் என்று நம்ம சித்தர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ பசுஞ்சாணம் தெளிப்பது பார்த்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் கடைபிடித்த தொன்று தொட்டு வழக்கில் இருந்த ஒரு விஷயம். இப்ப யாருமே பசுஞ்சாணமும் தெளிக்கிறதில்ல. கொஞ்ச நாளா பச்சை தண்ணி தெளிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப பச்சை தண்ணியும் தெளிக்கிறதில்ல நெறைய பேரு. புரியுதுங்களா? அது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நெய் விளக்கிட்டு அந்த நிலவுகளுக்கெல்லாம் நெய் விளக்கிட்டு, அதாவது மெயினா தலைவாசல் படி. புரியுதுங்களா? தலைவாசல்ல வந்து நெய் விளக்கிட்டு அவர்கள் வந்து வழிபடுவாங்க. வெள்ளிக்கிழமையானா, இல்ல திங்கட்கிழமையானா வழிபடுவாங்க. அந்த மாரி விஷயங்களும் இப்பொழுது அதிகமாக யாரும் கடைபிடிப்பதாக தெரியவில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த பச்சை மொளகா, கறித்துண்டு இது மாரியான விஷயங்களை வந்து எலுமிச்சம்பழ இலை மாரியான விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிப்பாங்க. அது ஒரு வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ அது வந்து அதுல கட்டி வச்சுக்கும் பொழுது, அதனுடைய குறைபாடுகளை போக்குகின்ற ஒரு தன்மையாக இருக்கும். அதுவும் இப்ப மேக்ஸிமம் செய்யறதில்ல. சில பேர் செய்றாங்க. ஆனா மேக்ஸிமம் செய்யறது கிடையாது. அதே மாரி அமாவாசை தினங்களில் இந்த கல்யாண பூசணி என்று சொல்லப்படுகின்ற அந்த வெண்பூசணிய வந்து வீட்டுக்கு சுற்றி அவர்கள் வந்து அத திஷ்டி கழிப்பார்கள். அதுவும் ஒரு வாஸ்து குறைபாட்டை நீக்குகின்ற ஒரு தன்மையாக இருப்பதாக வழி வழியாக நம்ம பழக்கத்தில் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் அ வழி வழியாக பழக்கத்தில் வைத்திருந்தனர். புரியுதுங்களா? அப்புறம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம வீட்டுகளுக்கு யாராவது உறவின் முறையாக யாராவது உறவுமுறைங்க அதாவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா, நல்லா சாப்பிட வச்சு, அவங்கள வந்து உபசரிச்சுட்டு வந்தால் கூட பசி என்று சொன்னால் அவர்களை உபசரித்து தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் விருந்தோம்பலை வந்து பேணி வந்தனர். ஆனால் இப்பல்லாம் வந்து அந்த மாரி இல்லைங்க. ஏன்னா, அந்த விருந்தோம்பல் செய்வதை அதாவது உணவு அன்னதானம் அப்படின்னு
அனைவருக்கும் வணக்கம். நான் தாய்மானவர் ஜோதிட பயிற்சியிலேருந்து பேசுகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு